ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 16, இறைச்சொற்றொடர்கள் 15 முதல் 20 முடிய. மார்க் எழுதிய தூய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடக்கம். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடன் இருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் இன்று நம் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். மரியாள் விண்ணகம் ஏறி சென்றதை விண்ணேற்பு என்றும், ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு சென்றதை விண்ணேற்றம் என்றும் இரண்டு வேறுபட்ட வார்த்தைகளில் நாம் எடுத்துச் சொல்லுகின்றோம். இது ஆங்கிலத்தில் அசம்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. மரியாள் விண்ணகம் சென்றது விண் அசம்ஷன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. மரியாள் எடுத்துக் கொள்ளப்பட்டால், இயேசு ஏறி சென்றார். இந்த ரெண்டுக்கும் உரிய சிறிய வேறுபாடு இயேசுவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அது மிகச் சிறப்பாக வலியுறுத்தி சொல்லுகின்றது. அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பணிகள் நூல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள் ஆண்டவருடைய விண்ணேற்றம் பற்றி ஒரு வரைபடமாக, ஒரு நாடகமாக, ஒரு திரைப்படமாக அந்த நிகழ்ச்சிகளை விவரித்து சொல்லுகின்றன. மார்க்கு, லூக்கா நற்செய்தி நூல்களிலும் ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை பற்றிய குறிப்புகளை பார்க்கிறோம். பேதுருவுடைய கடிதத்திலும் பவுலடியாருடைய எழுத்துக்களில் பல இடங்களிலும் இந்த விண்ணேற்றம் குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளரும் சரி, யோவா நற்செய்தியாளரும் சரி, இதை குறித்து அதிகம் வலியுறுத்துவது இல்லை. அன்புமிக்கவர்களே, யோவா நற்செய்தி நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால், யோவா நற்செய்தியிலே இந்த பெந்தெகோஸ்தே பெருவிழா என்பது 50ஆம் நாளில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வாக கூட சொல்லப்பட்டிருக்காது. ஆண்டவர் இயேசு உயிர்த்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் மீது உடனே ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதாக இருக்கும். ஆகவே இந்த இறப்பு, உயிர்ப்பு, இந்த காட்சிகளை கொடுத்தல், விண்ணேற்றம், பெந்தெகோஸ்தே பெருவிழா எல்லாம் ஒரு மறைபொருள், எல்லாம் ஓர் இறை அனுபவம், எல்லாம் ஓர் இறை வெளிப்பாடு. அனைத்தையும் பகுதி பகுதியாக பிரித்து அல்ல, அனைத்தையும் தொகுத்து நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆனாலும் வழிபாட்டிற்காகவும் யதார்த்தத்திற்காகவும் இந்த நிகழ்ச்சிகள் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இயேசு 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்தார். 40 என்றவுடனே பாலினத்தில் 40 ஆண்டுகள் கூட இருந்தார். அரசர்கள், குருக்கள், தலைவர்களிடத்திலே 40 ஆண்டுகள் உடன் இருந்தார். ஏனென்றால் 40 என்பது முழுமை, ஒரு தலைமுறை. அவ்வாறு ஆண்டவர் பூரணமாக, நிறைவாக, முழுமையாக அவர்களோடு உணர்ந்தார் என்கிற ஒரு கருத்தினை வலியுறுத்துவதற்காக இந்த 40 என்கிற அடையாள சொல் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். அதற்கு பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்க தேவையில்லை. நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தார், தன் சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார், உறுதிப்படுத்தினார், விண்ணகம் சென்றார்
என்கின்ற அந்த கருத்தினை நாம் உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும். சைக்கிள் சிஸ்டம் என்று சொல்வார்கள், சுழல் முறை, ஒரு திட்டம். பிலிப்பு இருக்கிற திருமணத்திலே பவுலடியார் சொல்லுவார், கடவுளுக்கு இணையான நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அவர் தன்னை தாழ்த்தினார், மனித உரு ஏற்றார், சிலுவைச்சாவை அடிமை நிலையை ஏற்கும் அளவிற்கு அவர் கீழ்ப்படிபவரானார் என்று சொல்லுவார். சொல்லிவிட்டு சொல்லுவார், அப்படிப்பட்ட அவரை கடவுள் உயர்த்தி, அனைத்திற்கும் மேலாக உயர்த்தி தம் வலப்புறத்தில் அமர வைத்தார். தொடக்க கால திருச்சபையிலே கோவிலில் பாடிய ஒரு பாடலாக கூட அது இருந்திருக்கலாம். அதை அப்படியே எடுத்து தன்னுடைய கடிதத்திலே பதிவு செய்து, எவ்வாறு இயேசு விண்ணகத்திலிருந்து வந்து விண்ணகத்திற்கே சென்று விட்டார், கடவுளுடைய திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றி விட்டார், மீட்பை முழுமையாக தந்து விட்டார், இறை திருவுளத்தை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார், இறை வெளிப்பாடு நமக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்பதனை அவர்கள் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனாலும் நம்முடைய எளிய மனது, எளிய மூளை புரிந்து கொள்வதற்காக இந்த வரைபடம், இந்த சித்திரம், இந்த காட்சி, இவை போன்றவை தேவைப்படுகின்றன. ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே லூக்கா நற்செய்தியாளர் தான் எழுதிய 2வது புத்தகமாகிய திருத்தூதர் பணிகள் நூலிலே அவர் இந்த விண்ணேற்றத்தை குறித்து சற்று விலாவாரியாக அவர் எடுத்து சொல்லுகிறார். இந்த நூல் தருகிற படிப்பினைகள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தெயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய விண்ணேற்றம் அடைந்தார். இயேசு தூய ஆவியின் துணையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்த வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவியின் துணையோடு நடக்கிற வாழ்க்கை, ஆவியில் வாழுகிற ஒரு வாழ்க்கை, தூய ஆவியில் நாம் வாழுகிற வாழ்க்கை. நாம் தூய ஆவியை உணர்கிறோமா? தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், நம்மில் இயங்குகிறார், நம்மை இயக்குகிறார் என்பதை அனுபவிக்கிறோமா? தூய ஆவியான ஒரு துணையாளர், பரிந்துரையாளர் என்பதை உணர்கிறோமா? இயேசுவில் விளைந்த மீட்புக்கு அவர் நம்மை சாட்சிகளாய் நிலைநிறுத்துகிறார், அதை நாம் கண்டுபிடிக்கிறோமா? பல நேரத்திலே மென்மையான அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை, மென்மையான அந்த ஆவியானவருடைய ஒரு உடனிருப்பை நாம் உணராமலே இருக்கிறோம். ஆகவே நாம் இறை அனுபவம் பெற வேண்டும் என்றால், இயேசு அனுபவம் பெற வேண்டும் என்றால், கடவுளுடைய இறை வழிபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தூய ஆவியானவரோடு வழிநடத்த வேண்டும். அடுத்த ஞாயிறு பெந்தகோஸ்தே பெருவிழா, அதற்கு தயாரிப்பாக இந்த விண்ணேற்ற பெருவிழா அமைகிறது. இயேசு 40 நாட்களும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தூய ஆவியானவரோடு நீங்கள் சான்று பகர வேண்டியதை அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே இதெல்லாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், ஆண்டவுடைய உடனிருப்பு தொடர்கிறது. ஆண்டவுடைய உடனிருப்பு தூய ஆவியானவர் வழியாக நம்மில் தொடர்கிறது. நாம் இனி தூய ஆவியானவரின் துணையோடு இந்த வாழ்க்கையை வெற்றியாக்க வேண்டும். ஆவியானவர் தன்னுடைய வரங்கள், தன்னுடைய கொடைகள், தன்னுடைய கனிகள் இவற்றை தருகிறார். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், லலலுலு என்று பரவச பேச்சு பேசுவது, ஒரு பாடல் பாடுவது, ஒரு ஜெபிப்பது, இதுதான் ஆவியானவர் என்று அவரை குறுகிய வட்டத்திலே நாம் சுருக்கி விடுகிறோம். நாம் வெற்றியாய் வாழுகிற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, ஞானமாய் முதலீடு செய்து அதில் லாபம் பெறுகிற வாழ்க்கை, அனைத்துமே ஆவியானவருடைய வரங்கள், கொடைகள். ஒரு கத்திரிக்காயை ஒழுங்கா வெட்டி சமைக்கிறது ஆவியானவர் தருகிற ஞானம். ஒரு சேலையை ஒழுங்கா கட்டுறது, அழகா நம்ம மேக்கப் போட்டு நாம் நிறைவாக மகிழ்ச்சியாக இருப்பது ஆவியானவர் தருகிற ஞானம். எல்லாமே ஆவியானுடைய வரங்கள், கொடைகள் தான். நாம் வெற்றியாய் மகிழ்ச்சியாய் இந்த உலகத்திலே அன்பாய் உறவாய் வாழுதல் வேண்டும். அதற்கு தேவையான அனைத்தையும் ஆவியானவர் தருகிறார். ஆகவே அந்த ஆவியானவரை, அவருடைய உடனிருப்பை நாம் உணர்தல் வேண்டும். 2, விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் நான் முதல் நூலில் எழுதினேன். லூக்கா நற்செய்தி நூலில் அவர் எழுதி தந்திருக்கிறார். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். 3 ஆண்டுகள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும், தன்னுடைய புது வாழ்க்கை பணியை தொடங்கிய பொழுதும் இயேசு என்ன பேசினார்?
காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். மார்க் 1:15 அவருடைய முதல் மறைவுரை அதுதான். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. இன்றைக்கு நிறைய பேர் காலம் நிறைவேறிவிட்டது, உலகத்தின் முடிவு வரப்போகிறது, இயேசு நடுவராக வரப்போகிறார், உலகம் அழியப் போகிறது, பயப்படுங்க, திரும்புங்க அப்படின்னு சொல்லி விரட்டுகிறார்கள். இயேசு எதிர்மறையாக ஒன்றையும் சொல்லவில்லை, நேர்மறையாக சொல்லுகிறார். இறையாட்சி நெருங்கி வருகிறது. அந்த இறையாட்சியை பற்றிய ஒரு புரிதலை நாம் கொண்டிருக்க வேண்டும். அதற்குத்தான் அத்தனை ஊமைகள், அதற்குத்தான் அத்தனை விளக்கங்கள், அதற்குத்தான் இயேசுடைய வாழ்க்கை, இயேசுடைய அறிவுரைகள், இயேசுடைய சான்று பகர்தல் அத்தனையும் இறையாட்சியை பற்றியே சொல்லி தருகிறது. எந்த ஓமையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லாயன் ஓமையை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல சமாரியன் ஓமையை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஆண்டவர் சொல்லி தந்த செல்வரும் லாசரும் ஓமையை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாமே நமக்கு இறையாட்சியை பற்றி கற்றுத் தருகிறது. இங்கே வசனம் 6க்கு வருவோம். அங்கே கூடியிருந்தவர்கள், அவருக்கும் பரலோகத்துக்கு போகிறார். இயேசுவிடத்திலே, ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ அப்படின்னு கேட்கிறாங்க. 3 வருஷம் கூடவே இருந்திருக்கிறாங்க அந்த சீடர்கள். இறையாட்சியை பற்றி அவர் கற்பித்தவற்றை, ஓமைகள் வழியாக அவர் விளக்கியவற்றை, அவர் பேசியவற்றை எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாங்க. ஆனா அந்த மரமண்டைகளுக்கு இறையாட்சினா இன்னும் ஏறவே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க இறையாட்சினா மண்ணை பிடித்து அரசாள்வது, எல்கைகளை பிரித்து அரசாளுவது, எதிரிகளை ஒடுக்கி அடக்கி அழித்து அரசாளுவது, நாம் ஆட்சி செலுத்துவது, அதிகாரத்தை காட்டுவது, அடுத்தவர்களை ஒடுக்குவது, நாம அதிகாரத்தோடு இருக்கிறது, இதுதான் இறையாட்சி, இதுதான் தன்னாட்சி, இதுதான் நாங்கள் விரும்புகிற ஒன்று என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது யூத மக்கள் எதிர்பார்த்த ஒன்று. ஆனால் இயேசு கொண்டு வந்த இறையாட்சி அது அல்ல. நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது இறைவனின் ஆட்சி, அது இறை மதிப்பீடுகளோடு கொண்ட ஆட்சி, அது அன்பின் ஆட்சி, அது அமைதியின் ஆட்சி, அது மன்னிப்பின் ஆட்சி, அது விட்டுக் கொடுக்கும் ஆட்சி, அது தாராளம் காட்டும் ஆட்சி, அது தியாகம் செய்யும் ஆட்சி, அது பகிர்ந்து கொள்ளும் ஆட்சி, அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளும் ஆட்சி. இந்த விழுமியங்கள் கொண்டதுதான் இறையாட்சி. இயேசுனுடைய இறையாட்சியின் பண்பு நலன்கள், சட்ட திட்டங்கள் அதுதான். அன்பு ஒன்றுதான் வாழ்க்கை, வேற எதுவுமே கிடையாது. ஆனால் அவர்கள் மன்னகத்தில் ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துகிற காலம் இதுதானோ? ஆண்டவரே, இப்ப நீ ராஜா வந்துருவீங்களா, எங்களுக்கெல்லாம் அமைச்சர் போஸ்ட் தந்துருவீங்களா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஏஓ போஸ்டா தந்துருவீங்களா, நாங்க கொள்ளையடிக்கலாமா, நாங்க சம்பாதிக்கலாமா, அப்படிதான் அவன் நினைக்கிறான். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இயேசு அப்பொழுது விளக்கம் கொடுக்கிறார் பாருங்கள். அதற்கு இயேசு, என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. நம்முடைய வாழ்க்கை ஒரு மறைபொருள், கடவுள் ஒரு மறைபொருள், கடவுளுடைய வெளிப்பாடு ஒரு மறைபொருள். பல விஷயங்கள் மறைபொருளாக இருக்கின்றன. எல்லாத்தையும் தோண்டி துருவி நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது. சின்ன மொழிக்கு எல்லாம் எட்டிடவும் எட்டிடாது. சிலவற்றை மறைபொருளாக வைத்திருக்க வேண்டும். அது கடவுளுடைய வேலை, உன் வேலை கிடையாது. நீ உன் துருத்தி உதவி சும்மா உட்கார்ந்து. ஆண்டவர் தெளிவாக சொல்லி விடுகிறார், ஒரு அளவுக்கு மேல போய் கடவுளுடைய உள் ஞானத்தை நாம் தோண்டவே முடியாது. அது அவருடைய வேலை, அது உங்களுக்கு உரியது அல்ல. ஸ்டாப் தேர். ஆனால் தூய ஆவி வருகிற பொழுது நீங்கள் இறையாட்சியில் வாழுவீர்கள். அதைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இறையாட்சி என்பது மண்ணை பிடித்து ஆள்வதல்ல, அது மனங்களை பிடித்து ஆள்வது. இறையாட்சி என்பது எல்கைகளை பிடித்து ஆள்வதல்ல, அது இதயங்களில் வாழ்வது. இறையாட்சி என்பது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வரி செலுத்தி நாம் அடிமைப்பட்டு ஒருத்தனை ஐயா முதலாளி எஜமா என்று கூப்பிட்டு வாழ்வதல்ல. அது அன்பு என்னும் ஒரு நூலுக்கு கட்டுப்பட்டு அனைவரையும் சமமாக மதித்து மனிதத்தை போற்றி கடவுளுடைய சாயல் எல்லாரிடத்திலும் இருக்கிறது என்பதை துய்த்துணர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்று வாழுகிற ஒரு உயர்ந்த வாழ்க்கை. அங்கு அன்புதான் வேலை செய்யும், அன்புதான் சட்டம். அன்புக்காக எதையும் செய்யலாம், வம்புக்காக அல்ல, சட்டத்துக்காக அல்ல, சமுதாயத்துக்காக அல்ல, பாரம்பரியத்துக்காக அல்ல. இந்த உண்மையை தூய ஆவி வருகிற பொழுது நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவர் உங்களுக்கு அக விடுதலை தருவார்.
அவர் உங்களை அப்படியே வழி நடத்துவார். இந்த மரபுகள், பாரம்பரியங்கள், சட்டங்கள், கட்டளைகள், இந்த கட்டுப்பாடுகள் இவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து அன்பில் வாழ நமக்கு சொல்லித் தருவார். அது ஒரு வகையான சுதந்திரமான, அதே நேரத்தில் ஆனந்தமான, மன நிறைவான வாழ்க்கை. அங்க கட்டளைகள் இருக்கும், அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது, அதுக்காக நான் என்னை ஒதுக்கிக் கொள்வேன் அல்லாமல் அன்புதான் சட்டமாக இருக்கும். அதை அங்கே அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லித் தருகிறார். ஆகவேதான் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் வரும் வரை காத்திருங்கள். ஆவியானவர் உங்களில் எழுந்து முழுமையாக ஆட்கொள்ளும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்கள் ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும். இயேசு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம், ஆவி அனுபவத்தையும் நாம் பெற வேண்டும். இயேசு அனுபவம் ஆவி அனுபவம் இணைந்த ஒரு அனுபவம், அதுதான் முழுமையான இறை அனுபவம். ஏனென்றால் ஆவியானவர் வேறு அல்ல, அவர் ஆண்டவர் தான், உயிர்த்த ஆண்டவர் தான் இன்னொரு வடிவத்திலே ஆவியாய் இருக்கிறார் என்றும் நமக்கு வசனம் சொல்லுகிறது. ஆகவே அந்த ஆவி அனுபவத்தை பெற்றால்தான் நாம் முழுமையான இறை வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு வெளிப்பாடு இங்கே அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே முதலாவதாக ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார். அவர் வேற்றூறு பெற்றுவிட்டார், மாட்சிக்குரிய உடலை பெற்றுவிட்டார். இப்பொழுது மிகவும் மாட்சிக்குரிய விண்ணகத்திற்கு அவர் செல்லுகிறார். ஆனாலும் அவர் நம்மோடு உடன் இருக்கிறார். இதுதான் இந்த விண்ணேற்றம் சொல்லித் தருகிற முதல் பாடம். இரண்டாவது பாடம், அந்த தொடர்ச்சியை நம்முள் நிகழ்த்துவதற்கு ஆவியானவர் வரப்போகிறார். அந்த ஆவிக்கு நம்மை கையளித்து நாம் வாழுதல் வேண்டும், காத்திருக்க வேண்டும். அந்த ஆவியானவரை பற்றி கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஆவியானவரை பற்றி நமக்கு எவ்வளவு தெரியும்? இப்ப பரீட்சைகள் எழுதியிருக்கிறாங்க பிள்ளைங்க, கணக்கு பாடத்தை தெரியும், விஞ்ஞானம் பாடம் தெரியும், சோசியல் பாடம் தெரியும், தமிழ் பாடம் தெரியும், 4 செய்யுள் தெரியும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆவியானவரை குறித்து எவ்வளவு தெரியும்? ஆகவே ஆவியானவரை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும், ஆவியானவரை அனுபவிக்க வேண்டும், ஆவிக்குள் வாழுதல் வேண்டும். ஆகவே நாம் காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்திருந்து ஆவி அனுபவத்தை பெற வேண்டும் என்று இந்த நாள் நமக்கு படிப்பினையை சொல்லித் தருகிறது. மூன்றாவதாக, இயேசு உடன் இருப்பதாலும் ஆவியானவர் நமக்குள் வருவதாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன? அதைத்தான் இங்க இயேசு அழகாக நமக்கு சொல்லுகிறார். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். மூன்றாவது நிறைவான படிப்பினை, நாம் சாட்சிகளாய் இருத்தல் வேண்டும், நம்முடைய சொல்லிலும் செயலிலும். இந்த வசனத்தை வேறு விதமாக பார்க்கலாம். முதலாவது, நீங்கள் எருசலேமிலும் நம்ம வீட்டிலும், இரண்டாவது யூதேயாவிலும் நம்முடைய தெருவிலும், மூன்றாவது சமாரியாவிலும் நாம் வேலை செய்கிற இடத்திலும், நான்காவது உலகின் கடை எல்லை வரை நாம் எங்கெங்கெல்லாம் பயணம் போகிறோமோ, யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறோமோ எல்லாரிடத்திலும் நாம் கிறிஸ்துவனுடைய இந்த ரட்சிப்புக்கு, மீட்புக்கு, அன்புக்கு, இந்த இறை வெளிப்பாட்டுக்கு சாட்சிகளாய் நாம் இருக்க வேண்டும் என்கிற படிப்பினையை சொல்லித் தருகிறது. இந்த கருத்தை தான் இன்றைய நற்செய்தியும் நமக்கு விளக்கிச் சொல்லுகிறது. மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் இயேசு சொல்லுகிறார், உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றால் மைக்க பிடிச்சு பறைசாற்றுவது மட்டுமல்ல, வாழ்வால் அறிவிப்பது, சான்று பகர்வது, அதுதான் நற்செய்தியை உண்மையாக பறைசாற்றுதல். ஒரு முறை புனித அசிசியார் தன்னோடு இருக்கிற சகோதரரை அழைத்துக் கொண்டு, பிரதர் வாங்க நம்ம போய் கொஞ்சம் நற்செய்தி அறிவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அசிசி நகரிலே சொன்னார். அந்த பிரதருக்கு ரொம்ப சந்தோஷம். அடேங்கப்பா, அசிசியார் எல்லா மக்களையும் கவர்ந்து இருக்கிற ஒரு பெரிய புனிதர், அவருடைய குரலை கேட்க எவ்வளவோ பேர் ஆச்சரியமாக காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் எப்படி பிரசங்கம் வைக்கிறார், இன்றைக்கு அவர் எப்படி மக்களை கவர்ந்து இழுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கொள்ளலாம், அந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளலாம், அந்த சூட்சுமம் நமக்கு தெரிஞ்சிடும். நாமளும் ஒரு நல்ல பிரசங்கியா, நாமளும் ஒரு நல்ல நற்செய்தி அறிவிப்பாளரா வளர்ந்துடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த பிரதர் அசிசியார் கூடவே போகிறார். 2 பேரும் போனார்கள். முதல் தெரு, 2வது தெரு, 3ஆம் தெரு, அடுத்து சந்தை, அடுத்து கடை வீதி, அடுத்து மக்கள் கூடுகிற இடம், விளையாடுகிற இடம், எல்லா இடத்துக்கும் அசிசியார் நடந்து நடந்து போகிறார்.
எல்லாரும் திரும்பி திரும்பி அசிசியாரை பார்க்குறாங்க. அசிசியார் எந்த இடத்துலையும் நிக்கல. பிரதர் நினைச்சார், சரி சந்தை நிறைய இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, இந்த இடத்துல அசிசியார் நின்று பேசினார்னா எப்படியும் ஒரு 100-150 பேர் கேட்பாங்க, அப்போ அந்த பிரசங்கம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார். அங்கேயும் அவர் பேசல, அப்படியே போய்கொண்டே இருக்கிறார். ஒரு மணி நேரம் நடந்து விட்டு அவர்கள் அவருடைய துறவு மடத்துக்கு வந்து விடுகிறார்கள். இந்த பிரதருக்கு கோபம் வந்து போச்சு. என்ன அசிசியாரே, நற்செய்தி அறிவிக்கணும் தானே சொன்னீங்க, எல்லாருக்கும் போய் நற்செய்தி அறிவிக்கணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு போனீங்க, நீங்க எவ்வளவு டெக்னிக்கலா அறிவிக்கிறீங்கிறத பாக்குறதுக்காகத்தானே நான் கூட வந்தேன், ஒரு பயிற்சி எடுக்கத்தானே வந்தேன், ஒரு வார்த்தை பேசலீங்களே, அந்த சந்தையா மக்கள் இருந்தாங்களே அந்த இடத்துலயாவது 2 வார்த்தை பேசிருக்கலாம்ல, சும்மா போயிட்டு வாக்கிங்கா போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்பொழுது அசிசியார் அவரிடத்திலே சொன்னாராம், மகனே, நாம சும்மா போயிட்டு வரல, நம்முடைய வார்த்தைகளால் யாரையும் திருத்த போறது கிடையாது, நம்முடைய வாழ்க்கை தான் அவர்களை தொடும். எல்லாரும் உன்னை என்னையும் பார்த்தாங்கல்ல, நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டில இருந்து எல்லாத்தையும் துறந்துட்டு நிர்வாண கோலமாய் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்து வந்திருக்கிறல்ல, இன்றைக்கு நான் பிச்சை எடுத்து பிழைக்கிறேன், எனக்கு கடவுள் பராமரிக்கிறார் இல்ல, எவ்வளவு சபை உருவாகி இருக்கிறது பார்க்கிறல்ல, கடவுள் நம்மளோடு எப்படி இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியுது இல்ல, கடவுளை நம்புவான், கடவுள் பராமரிக்கிறான்னு அவன் நம்புவான், கடவுள் இவர்கள் மூலமாக செயல்படுகிறார் என்று நம்புவான். வார்த்தைகளில் அல்ல, வாழ்க்கையால் நாம சான்று பகரணும் அப்படின்னு அசிசியார் சொன்னாராம். அந்த பிரதருக்கு வெட்கமாகி போய்விட்டது. ஆம், நற்செய்தியை பறைசாற்றுதல் என்பது ஏதோ மைக்க பிடித்து பாடுவதும் ஜெபிப்பதும் அல்லது இறை வார்த்தையை நல்ல சொல்வன்மையோடு போதிப்பதும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையால் பறைசாற்றுவது. அதுதான் தூய ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை பறைசாற்ற முடியும். நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக புனித பிரான்சிஸ் சேவியர், நம்முடைய இந்திய திருநாட்டின் பாதுகாவலர், மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர், நம்முடைய மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் இல்ல பண்ணுக்கு வந்தார். அவர் பல ஊர்கள், பல நாடுகள், பல இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டு ஒரு கையில சிலுவை, இன்னொரு கையில மணி அடிச்சு ஆட்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் நற்செய்தியை போதித்து, ஏன் ஒரே நாட்களில் 300-3000 பேருக்கு கூட நற்செய்தியை பறைசாற்றினார் என்று சொல்லியுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கிறோம். திருச்சபை அவரையும் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் என்று சொல்லுகிறது. அதே வேளையில் புனித குழந்தை திரசம்மாள் அவரையும் அவருக்கு இணையான மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் என்று நமக்கு சொல்லுகிறது. அந்த அம்மா எந்த ஊருக்கு போனாங்க, அந்த அம்மா எங்க நற்செய்தி அறிவிச்சாங்க, அந்த அம்மா எங்க மணி அடிச்சு குழந்தைகளையும் பெரியவங்களையும் கூப்பிட்டாங்க, அந்த அம்மா எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, நம்ம கேள்வியை கேட்கலாம். 4 சுவரை விட்டு வெளியே வரல, வாழ்க்கையெல்லாம் வேதனை, படுக்க, நோய், அப்படியே தான் அந்த அம்மா கிடந்தாங்க. அவங்களால வேற ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அவர்கள் படுத்த படுக்கையாய் நோயாய் கிடந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அவருடைய ஜெபத்தின் வல்லமையால் திருத்தந்தை சொல்லுகிறார், புனித பிரான்சிஸ் சேவியர் எத்தனை 1000 பேர்களை மனம் மாற்றி கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வந்தாரோ, அதற்கு இணையான ஆன்மாக்களை புனித குழந்தை திரசம்மாள் தன்னுடைய ஜெபத்தினால் தன்னுடைய பாடுகளை, நோயை, வேதனையை ஒப்பு கொடுத்து அதை தியாகமாக்கி கிறிஸ்துவின் பலியோடு இணைத்த காரணத்தினால் அத்தனை ஆத்துமாக்களை திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இவரும் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் திருச்சபை அறிவித்திருக்கிறது. என்ன ஒரு முரண்பாடு, என்ன ஒரு மறைபொருள் பாருங்கள். இவரும் அவருக்கு இணையான விதத்தில். ஆகவே நற்செய்தி அறிவிப்பது என்பது தெருக்களில் இறங்கி அறிவிப்பது மட்டுமல்ல, நம்முடைய செயலால், நம்முடைய அர்ப்பணத்தால் செய்வது. ஆண்டவர் நம்முடைய வெளியரங்கை பார்ப்பதில்லை. அதை பேதுரு அழகாக சொல்லுவார். ஆண்டவர் நாம் ஆடைகளை அணிவதையோ, முடிகளை அலங்காரம் செய்வதையோ, தங்க நகைகள் அணிவதையோ, மினுக்குவதையோ அவர் பார்ப்பதில்லை. சாயம் பூசுவதை பார்ப்பதில்லை. அவர் உள்ளத்தை பார்க்கிறார், ஊடுருவி பார்க்கிறார், நம் எண்ணத்தை பார்க்கிறார், நம் வாழ்வை பார்க்கிறார் என்று அவர் சொல்லுவார். அதில் ஆழமான உண்மை இருக்கிறது. அன்றைக்கு கோவிலில் எல்லாரும் காணிக்கை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சீடரை பார்த்து கேட்டார், யாரப்பா அதிக காணிக்கை போட்டார்கள்? அதுல அவங்க சொன்னாங்க, ஐயா அந்த அம்மா வந்தாங்க, நிறைய போட்டாங்க. அந்த ஐயா வந்தாங்க, அவங்களோட அதிகம் போட்டாங்க. இல்லை இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த கடைசியா ஒரு அம்மா வந்தாங்களே, இந்த வெள்ளச்சலை கிட்டு வந்த அவங்களா? ஆமா ஆமா, அவங்க தான் நிறைய போட்டாங்க. ஆண்டவரே, உங்களுக்கு கணக்கே தெரியல, உங்களுக்கு கணக்கு டீச்சர் யாரு? நீங்க கணக்குல ஃபெயில் ஆண்டவரே. அந்த அம்மா 2 பைசா போட்டாங்க, அதை பெருசா பாராட்டுறீங்க, அவங்க போட்டது அதிகம் போட்டாங்க.
உன் கணக்கு அப்படி போகிறது. நான் கேட்கிறேன், அவங்க போட்ட பிறகு அவங்க பையில எவ்வளவு இருந்துச்சு நீ சொல்லு. அது நிறைய இருந்துச்சு. இந்த அம்மா போட்ட பிறகு எதுவுமே இல்லை. இந்த அம்மா போட்ட பிறகு என்ன சொன்னாங்க? கடவுளுடைய பராமரிப்பை நம்புனாங்க. ஆண்டவரே அடுத்த வேளை உணவு நீதான் கொடுக்கணும், அடுத்த வேளை என்ன நீதான் வழி நடத்தணும் நம்புனாங்க. இப்ப சொல்லு, முழுமையா காணிக்கப்பட்டது யாரு? இவங்க தான் போட்டாங்க. ஆண்டவர் அந்த பெண்மணியை பாராட்டினார். ஆண்டவர் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறார். நாம் நம்முடைய வாழ்வால், அசைவுகளால், நம்முடைய உணர்வுகளால், நம்முடைய எண்ணங்களால், நம்முடைய பார்வைகளால், அணுகுமுறைகளால் கிறிஸ்துவுக்கு எப்படி சான்று பகர்கிறோம்? இறையாட்சியின் விழுமியங்களை, மதிப்பீடுகளை எப்படி நாம் வாழ்ந்து காட்டுகிறோம்? அதற்குத்தான் தூய ஆவியானவர் நமக்கு தருகிறார் என்று அவர் சொல்லுகிறார். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, கடவுளுடைய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவில் முழுமையாக நிறைவு பெற்று விட்டது. இனி ஒரு வெளிப்பாடு வரும். இனி நமக்கு ஒரு அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த மாசத்துக்கு, அடுத்த நாளுக்கு ஆண்டவர் புதுசா ஆசீர்வாத வாக்குத்தத்தம் தருவார் என்பதெல்லாம் பொய், போலித்தனம். எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. நாம் வாழ வேண்டும், நாம் சான்று பகர வேண்டும். அதைத்தான் இங்கே நமக்கு இந்த விண்ணேற்ற பெருவிழா சொல்லித் தருகிறது. 3 முத்தாய்ப்பான கருத்துக்கள். 1, இயேசு வேற்றுருவில் உடன் இருக்கிறார், மாட்சிக்குரிய உடலோடு உடன் இருக்கிறார். விண்ணகத்தில் இருந்தாலும் மண்ணகத்தில் நம்மோடு உடன் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் என்றைக்கு நம்மோடு தொடர்கிறது. இது முதல் கருத்து. 2வது, நம்மை ஊக்குவிக்க, உற்சாகப்படுத்த ஆவியானவர் வருகிறார், நம்மை மேவுகிறார். நாம் நம்முடைய இதயத்தை திறந்து அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும், ஆவியானவரை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும், ஆவியானவருடைய வழி நடக்க வேண்டும், ஆவிக்குள் புது வாழ்வு நாம் வாழுதல் வேண்டும். இது 2வது படிப்பினை. 3வது, நாம் நம்முடைய சொல்லாலும், நாம் நம்முடைய செயலாலும் கிறிஸ்துவில் வெளிப்பட்ட இந்த இறை அனுபவத்துக்கு, இந்த ரட்சிப்பு என்னும் மீட்புக்கு சான்று பகர வேண்டும். அதைத்தான் இந்த பெருவிழா நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த உண்மைகளை வாழ்வாக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் திருவருள் புரிவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம் விசுவாசத்தை அறிக்கை